வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ் யூனிட் 4. அதுல பார்த்தீங்கன்னா, கேஷ் பட்ஜெட் ப்ராப்ளம் தான் ஒண்ணு இப்ப பார்க்க போறோம் இந்த வீடியோல. அண்ட் மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இந்த அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்ல வந்து கொஸ்டின் பேப்பர்ல இந்த பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் பொறுத்தவரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் மெத்தடும் அண்ட் இந்த கேஷ் பட்ஜெட் மெத்தடும் தான் கேட்கறாங்க. ஓகே. அப்ப இந்த 2 மெத்தட வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா இந்த பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்ல உங்களால வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி மார்க் வாங்கிட முடியும். எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாம். From the following forecast of income and expenditure, prepare a cash budget for 3 months, commencing 1st June when the bank balance was rupees 1 lakh. இப்ப பாத்தீங்கன்னா, 1st ஜூன் வந்து கமென்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 மந்த்ஸ் வந்து பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசத்துக்கு நம்ம பண்ணணும். இப்ப 1st ஜூனோட ஓப்பனிங் பேலன்ஸ் குடுத்திருக்காங்க 1 லேக்ன்னு சொல்லிட்டு. அண்ட் என்னென்ன வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா, சேல்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் இருக்கு, வேஜஸ் இருக்கு, ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே, 5 மாசத்துக்கான டேட்டா நம்ம கிட்ட குடுத்திருக்காங்க. சேல்ஸ் கமிஷன் of 5% on sales due 2 months after sales. ஓகேவா? கமிஷன் ஆன் சேல்ஸ் இருக்கு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ்ல 5% தான் கமிஷன் ஆன் சேல்ஸ். இது பாத்தீங்கன்னா டியூ எப்ப அப்படின்னா 2 மந்த்ஸ் டியூன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏப்ரலோட கமிஷன் பாத்தீங்கன்னா ஜூன்லயும், மேவோட கமிஷன் ஜூலைலயும், அப்புறம் வந்து ஆகஸ்டோட கமிஷன் வந்து ஜூனோட கமிஷன் ஆகஸ்ட்லயும் வாங்குவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து இந்த 2 மந்த்ஸ் டியூ அப்படின்றது. ஓகே, இஸ் பேயபிள் இன் அடிஷன் டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்லாம இந்த கமிஷன் ஆன் சேல்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Plant valued at rupees 65,000 will be purchased and paid for in ஆகஸ்ட். ஓகே, பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு அப்படின்னா 65,000. அதுக்கு எப்போ பேமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா ஆகஸ்ட்ல பேமெண்ட் பண்ணிருக்காங்க. And the dividend for the last financial year of rupees 15,000 will be paid in July. Dividend payment பண்ணிருக்காங்க. அது எப்போன்னா ஜூலைல பே பண்ணிருக்காங்க. There is 2 months credit period allowed to customer and received from supplier. கஸ்டமருக்கு 2 மந்த்ஸ் கிரெடிட் குடுக்குறாங்க. அதே மாதிரி சப்ளையர்ஸ் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ் கிரெடிட் குடுக்குறாங்க பீரியட். ஓகே. எஸ். இப்ப பாத்தீங்கன்னா, கஸ்டமர்ன்றது என்னன்னா இந்த சேல்ஸ். அப்புறம் வந்து சப்ளையர் குடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த பர்ச்சேஸ். ஓகேவா? மத்தபடி வேஜஸ், ஃபேக்டரி அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. அப்ப நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்னா, அந்த பர்ட்டிகுலர் மந்த்லயே அந்த எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றாங்க அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணலாம். எஸ், இப்ப போடலாமா அந்த ப்ராப்ளம்? ஓப்பனிங் பேலன்ஸ் 1 லேக் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு 1 லேக். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்க்கு போட போறோம். கேஷ் ரிசிப்ட்ஸ் ஆட் பண்ண போறோம். கேஷ் ரிசிப்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ். ஓகே, சேல்ஸ்க்கு வந்து எவ்வளவு லாகின் பேமெண்ட்? 2 மந்த் கிரெடிட் பீரியட் இல்லையா? அப்ப ஏப்ரலோட சேல் பாத்தீங்கன்னா ஜூன்ல, அண்ட் மேவோடது வந்து ஜூலைல, ஜூனோடது ஆகஸ்ட்ல போடணும். பாருங்க, 80,000, 76,500, 78,500. ஏன்னா 2 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 மாசம் கிரெடிட் பீரியட். 80,000 எப்ப பே பண்ணா போதும்? ஜூன்ல பே பண்ணா போதும். அது மாதிரி மேவோல 76,500 வந்து ஜூலைல பே பண்ணா போதும். அண்ட் இந்த 78,500 ஆகஸ்ட்ல பே பண்ணா போதும். இதுதான் வந்து இந்த கிரெடிட் பீரியடோட அர்த்தம். ஓகே. எஸ். இப்பதான் இவ்வளவுதான் நமக்கு கேஷ் ரிசிப்ட்ஸ். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்து வந்து கேஷ் பேமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். கேஷ் பேமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பர்ச்சேஸ் போடலாம். எப்படி வந்து சேல்ஸ் 2 மந்த்ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸும் 2 மந்த்ஸ் தான். அப்ப 41,000 ஜூன்ல, 40,500 ஜூலைல, அண்ட் ஆகஸ்ட்ல 38,500. எஸ், போட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வேஜஸ் இருக்கு. வேஜஸ் வந்து எதுவுமே சொல்லாததால நம்ம வந்து அந்தந்த மாசத்துக்கு அந்தந்த மாசம் போட போறோம். அப்ப 5,400, அப்புறம் 4,800, அப்புறம் 4,700. எஸ், போட்டாச்சு. அடுத்து ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 5,100, அப்புறம் 5,100, அப்புறம் 6,000. அதுவும் போட்டாச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் பாத்தீங்கன்னா 15,000, 17,000, 13,000. அதுவும் போட்டுட்டோம். இப்ப செல்லிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இல்லாம கமிஷன் ஆன் சேல்ஸும் இருக்கு இல்லையா? 5%. இதுவும் வந்து 2 மந்த்ஸ் டியூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஏப்ரல்ல இருக்க சேலோடது 5%. அதை நம்ம ஜூன்ல போடணும். அப்ப 80,000 into 5% ஜூன்ல, அப்புறம் 76,500 into 5% ஜூலைல, 78,500 into 5% நம்ம ஆகஸ்ட்ல போடணும். பாருங்க,
ஓகே 80ல 5% போட்டா 4000. அப்புறம் 76,500ல 5% போட்டீங்கன்னா 3,825. அப்புறம் 78,500ல 5% வந்து 3,925. ஓகேவா? சேல்ஸ் கமிஷனும் போட்டாச்சு. அடுத்து பிளான்ட் ஒண்ணு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? பேமெண்ட் எப்ப பண்ணிருக்காங்க? ஆகஸ்ட்ல. சோ ஆகஸ்ட் மந்த் அதை போடணும். பிளான் பர்ச்சேஸ் 65,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் டிவிடெண்ட் பே பண்ணிருக்காங்க இல்லையா? 15,000. அது எப்போன்னா அதுவும் ஜூலைல. அத போட்டாச்சு டிவிடெண்ட் 15,000. இப்ப நம்ம வந்து டோட்டல் போட வேண்டியதுதான். கேஷ் ரிசிப்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னா இந்த 1 lakh plus 80,000 1,80,000. ஓகே இப்ப இந்த 1,80,000ல இந்த பேமெண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டா வரதுதான் க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். பாருங்க 1,09,500. இப்ப இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஜூலையோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆயிடும். பாருங்க ஓப்பனிங் பேலன்ஸா போட்டுட்டு இந்த சேல்ஸ் ஆட் பண்ணோம்னா 1,86,000 வருது. 1,86,000ல இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணா க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும் 99,775. இப்ப இதுதான் ஆகஸ்டோட ஓப்பனிங் பேலன்ஸா இருக்கு. ஓகே இப்ப இந்த ஆகஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸோட இந்த 78,500 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,78,275 வருது. இப்ப இந்த டோட்டல்ல நம்ம இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆகஸ்டோட க்ளோசிங் பேலன்ஸ் கிடைச்சிடும். பாத்தீங்கன்னா 47,150. இவ்வளவுதான் கேஷ் பட்ஜெட். ரொம்ப 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 ஈஸியானதுதான். நீங்க இதை ஆல்ரெடி வந்து காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாவே தெரியும். இப்ப அதர் குரூப்ஸ் படிச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா இப்ப இத பேஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு இந்த பட்ஜெட்ல எல்லாம். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா இந்த சாப்டரோட பேசிக்ல இருந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் வந்து ஃபுல்லா சொல்லியிருப்பேன். ஓகே அப்ப வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து புரியும் இது என்ன பண்றோம் அப்படின்னுட்டு. பிகாஸ் எம்பிஏ பாத்தீங்கன்னா எல்லாருமே படிக்கலாம். சோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து முன்னவே அவங்க பிகாம்ல படிச்சிருப்பாங்க. மீதி பேர் பாத்தீங்கன்னா பேஸ் பார்த்துட்டு வந்தீங்க, கான்செப்ட் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். ஓகே எஸ் இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் நம்ம என்னன்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன் லிசனிங்.